ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் டிஷ்க்கு தரமான 3 சைட் டிஷ். கத்திரிக்காய் அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு இல்லை. இந்த வகையில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ கட்டாயம் எப்படி செய்கிறது அப்படி சொல்லி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான அத்தனை பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவு முழுசாக போட்டுக்கோங்க. பூண்டு 2-3 தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு நல்லா வதங்குற வரை கிண்டி விடுங்க. தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் வேகமாகவே வதங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தா கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீள நீளமாக போடுறதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தனி மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், வீட்டு மசால் பொடி கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டணும். கிண்டதுக்கப்புறமா பச்சை வாடனை போனதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா ரெடி ஆயிரும் நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு. ஸோ அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அரைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு குக்கரில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சட்டியிலே சேர்த்துக்கிட்டு வேக விடலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 3 பல் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி கட்டாயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா கீரையிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு விடுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறமா நல்லாவே கீரை நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டுட்டு ஃபேனில் நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சேன். ஏன் அப்படின்னா நான் உடனே செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் பொறுமையாக கூட ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஜாரை எடுத்து கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு வானிலை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு முடிஞ்சளவு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீரை நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, காயம், பட்டை, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நார்மலாக தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. கீரையை கொதிக்க விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பருப்பு போட்ட கூட்டு. ஸோ புடலங்காயை நம்ம தோலை நல்லா சீவிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் புடலங்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது உங்களுக்கு குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சட்டியிலே கூட வேக வச்சுக்கலாம். நான் எனக்கு அவசரப்பட்டனால குக்கரில் வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வைங்க. கொஞ்சம் 1 கப் தேங்காய் துருவலை எடுத்துட்டு 1.5 பச்சை மிளகா போட்டு ஒரு பூண்டு போட்டு சீரகம், மஞ்சள் பொடி போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம காய் வந்து ஒரே விசிலில் கரெக்டாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை எடுத்து புடலங்காயோட சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. வானொலியில் சிறிது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பட்டை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிப்புக்கு தேவையான அத்தனையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காய், பருப்பு எல்லாத்தையும் உள்ளே இறக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட புடலங்காய் பருப்பு போட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வகையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவையான ஒரு புடலங்காய் கூட்டு உங்கள் வீட்டில் தயாராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓமப்பொடி ரெசிபி. அதுக்கு நம்ம கடலை மாவு 2 கப் எடுத்துருக்கோம். காய்ச்சிய எண்ணெய் சூடாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு பெருங்காய பொடி, சிறிதளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நல்லா உருட்டிக்கிறணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இன்றைக்கி நான் மாவுமே கொஞ்சம் தான் பிழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட இடியாப்பம் உலக்கில் இடியாப்பம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டையை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே டைரெக்டாக போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு தட்டில் போட்டாலும் போட்டுக்கலாம். போட்ட ஒரு 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா கருகிரும். ஸோ கருகின ஸ்டேஜுக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச லைஃப்பில் நான் ஒரு சேவ் மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ டிசைனாக நான் போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஓமப்பொடியும் நம்ம வீட்டில் தயாராகிடுச்சு. ஸோ இந்த 3 ரெசிபி தான் நான் இன்றைக்கி பண்ணினேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு, வீட்டில் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் கேரண்டியாக நான் சொல்கிறேன், ருசி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்துகிட்டு சூடான சாதம் போட்டு நம்ம பண்ண கத்திரிக்காய் குழம்பு உள்ளே போட்டுட்டு கீரை, புடலங்காய் கூட்டு, புளிக்குழம்புக்கு நொறுக்கு தீனி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி ஓமப்பொடியும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.